வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூன் 27 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நேற்றைக்கு இரு காற்று இணைவு காற்று சுழற்சி காரணமாக வங்கக்கடலிலே தமிழ்நாட்டின் வடகடலோரத்திற்கு அருகே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது. கடலிலே மழை, கரை ஓரத்தில் லேசான மழை. தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் மற்றும் சிவகங்கை மாவட்டம் இணையும் இடத்துல நல்ல மழை பொழிந்தது. விருதுநகர் மாவட்டம், அதாவது சிவகங்கை மாவட்ட எல்லையோரம் தொடங்கி அப்படியே மதுரை மாவட்ட எல்லையோரம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தோட மானாமதுரை இந்த பகுதி. அதே போல ஈரோடு மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் இன்னும் ஆங்காங்கே மழைப்பொழிவு காணப்பட்டது. ஆனால் அரபிக்கடலோரம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வேண்டிய நிலையில தொடர்ந்து குஜராத், மகாராஷ்டிரா கரையோரத்தில் காற்று சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கு. இது வலுவடைய இருக்கிறது. அதாவது கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா, குஜராத் கரையோரத்தில் வலுவடைய இருக்கிறது. இருந்தாலும் இங்கேயும் 28, 29, 30 தேதிகளில் சற்று வலுவடைந்து மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த நாட்களிலே வெப்பசலன இடிமழைப்பொழிவு தமிழ்நாட்டிலே தீவிரம் குறைந்திருக்கும். இன்றைக்கு 27ஆம் தேதி சென்னை தொலைக்காட்சி ஊடகங்கள்லாம் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா மதிய நேரத்தில் கனமழை கொட்ட போகிறது மழையெல்லாம் செய்தி ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க. நான் மட்டும் சொல்லலை, கனமழை 10 மாவட்டத்துக்கு கனமழை, 15 மாவட்டத்துக்கு கனமழை என்று நேற்றுக்கு கடுமையான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக வடகடலோரம், வட உள் பகுதிகளில் இன்றைக்கு மழை வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. 27ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, இதற்கு வடக்கே, இந்த மயிலாடுதுறைக்கு வடக்கே உள்ள கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள்ளே கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூருக்கு வடக்கே கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் இதுவரைக்கும் இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்கு. அதே போல கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிழக்கே மதுரை வடக்கு, விருதுநகர் மாவட்ட, சிவகங்கை மாவட்ட எல்லையோரம், மதுரை, சிவகங்கை மாவட்ட பகுதி மற்றும் அப்படியே திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், அப்படியே பொன்னமராவதி, துவரங்குறிச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்தின் எல்லையோர பகுதி, காரைக்குடி, இந்த பிள்ளையார்பட்டி இந்த பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கும் நாளைக்கும் 29 வரைக்கும் இருக்கு. ஆங்காங்கே 28, 29 கேரள எல்லையோரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில, குறிப்பா நீலகிரி, வால்பாறை, கன்னியாகுமரி பகுதிகளில், தேனி மாவட்ட மேற்கு பகுதியில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அதாவது இல்லாதது இருப்பது வரும் அப்படின்னு சொல்லலாம். சாரல் இல்ல, மழை இல்ல அப்படின்னு ரொம்ப வேதனை இருப்பவர்களுக்கு வரக்கூடிய ஒரு 3 நாள் சாரலை கொடுக்கும். ரொம்ப பெரிய சாரல் எதிர்பார்த்திருந்தோம், ஆனால் ஒரு அளவான சாரல் தான் வருது. 28, 29, 30 அது 7ஆம் தேதி வரைக்கும் அந்த சாரல் இருந்தாலும் பெரிய சாரல் இருக்காது. இந்த 3 நாள் மட்டும் தான் கொஞ்சம் வலுவான சாரல் இருக்கு. அதுக்கப்புறம் 1ஆம் தேதியிலிருந்து வெப்பச்சலன இடிமழை பொழிவு தமிழ்நாட்டில் ஆங்காங்க இருக்கும். நேற்றைக்கு வரைக்கும் கூட 60% மேல் சராசரி கூடுதல் மழை பொழிந்திருக்கு. ஆனால் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய அணைகள், நீர்பிடிப்பு பகுதிகளில் இல்லை என்று தான் சொல்லணும். நீலகிரி, வால்பாறை, பாலக்காட்டு, கணவா இங்கெல்லாம் இல்லை. ஆனால் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பொழுது பலத்த மழை கொடுத்தது. 4 மூக்கு ஊத்தல்லாம் 15 சென்டிமீட்டர்லாம் கொடுத்தது. அதனால தான் திருநெல்வேலி மாவட்ட சராசரியை உயர்த்தியிருக்கு. அது பாபநாசத்துக்கு நீர்வரத்தை கொடுத்தது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் சூறாவளி, தூத்துக்குடியில் மழை இதெல்லாம் இருந்துச்சு. ஆங்காங்கே உள்ளேயும் மழை இருந்து கொண்டு தான் இருந்துச்சு. டெல்டாவிலையும் கொடுத்தது, கனமழையும் கொடுத்தது, லேசான மழையும் கொடுத்து பல்வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த நிலையில் வரக்கூடிய 3 நாட்களுக்கு தமிழ்நாட்டிலே வடகடலோரம், வட உள் பகுதிகள் ஆங்காங்கே இருக்கும். டெல்டாக்குள்ள லேசா வரலாம், ஆனால் பரவலாக இருக்காது. ஆனால் சிவகங்கை, மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம் உள்பகுதி, புதுக்கோட்டை மாவட்டத்தோட தெற்கு மற்றும் மேற்கு, தென்மேற்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்ட எல்லையோர பகுதியில் கொஞ்சம் நத்தத்தை ஒட்டி பகுதி வரக்கூடிய 3 நாட்களுக்கு இருக்கும். அதாவது இந்த கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய பகுதியோட கிழக்கு பகுதி, நீலகிரி மாவட்ட மலை மறைக்கக்கூடிய ஈரோடு மாவட்டம் தொடங்கி சென்னை வரைக்கும், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல் மாவட்டத்தோட இந்த கொல்லிமலை பகுதி, தாத்தை அந்த வடக்கு பகுதி எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழை ஒரு 4 நாட்களுக்கு கொஞ்சம் சாரலை கொடுக்கும். நீலகிரி, வால்பாறையில் கொடுக்கும் மழை. அதுக்கப்புறம் மீண்டும் வெப்பசலன இடிமழை பொழிவு ஆங்காங்கே கொடுக்கும். இந்த 2 சிஸ்டம் உருவாக போது, வங்கக்கடலை ஒன்று, அரபிக்கடலை ஒன்று. ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம் அப்படியே கரை கடந்து முதல் வாரத்தில் டெல்லி வரைக்கும் போப்பது உள்ள பருவமழையை அதான் முன்னெடுத்து போப்பது. இன்னொன்று மகாராஷ்டிரா, குஜராத் இடைப்பட்ட பகுதியில் அரபிக்கடலோரம் உருவாகி அப்படியே அது மழைப்பொழிவு கொடுக்க போகுது. இந்த 2 சிஸ்டம் முடிந்த பிறகுதான் நல்ல மழைப்பொழிவு கிடைக்க தொடங்கும்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே பல ஆண்டுகள் அப்படியே கொஞ்சம் மனசு தொட்டு பாருங்க. நீங்களாம் பருவமழையை காணும் ஒவ்வொரு நாளும் கேட்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் கேட்கும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், பருவமழை முதல்ல முன்னேற்றத்தில் இருக்கும். முன்னேறி பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் போய் தொடங்கி வைத்த பிறகுதான் காற்று மீண்டும் திரும்பி
அரபிக்கடலோர மாநிலங்களுக்கு கொடுக்கும். முதல்ல முன்னேற்றத்தில் இருக்கும். இப்ப முன்னேற்றமே போராடி முன்னேறுது. தொடக்கம் வேகமா தொடங்கிடுச்சு. பசிபிக் பெருங்கடல்ல ஈஸி அப்படியே தொடங்கி தென்சீன கடல் தொடங்கி அந்தமான் பகுதி வேகமா தொடங்கிடுச்சு. அதே போல இந்தியாவில் கேரளாவில் தொடங்குவது தாமதம் ஏற்பட்டுச்சு. அதே போல தான் பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கு. இருந்தாலும் அது தொடங்கின பிறகுதான் பருவமழையே தீவிரமடையும். நினைவுபடுத்த விரும்புகிறேன். எப்பொழுதுமே பருவமழை என்ன சார் காணும் தீவிரம் காணும் அப்படி நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம், முதல்ல பருவமழை முன்னேற்றத்தில் இருக்கும் காற்று, அந்த காற்று பாகிஸ்தான் எல்லையோரம் போய் பருவமழையை தொடங்கி வைத்து அது வரைக்கும் முன்னேறி தொடங்கி வைத்த பிறகுதான் அப்படியே காற்று கலை எல்லாம் நாடெங்கும் குளிர்ந்த பிறகுதான் அப்புறம் குளிரும். ஆனால் இப்பொழுதைக்கு நாடெங்கும் வேகமாக குளிராமல் அளவான பருவமழை கொடுத்துட்டு இருக்கு. இது அப்படியே வரக்கூடிய நாட்கள் 2 சிஸ்டம் இந்த முதல் வாரத்தில் உருவாகும் பொழுது நல்ல மழைப்பொழிவை உத்தரப்பிரதேசம் வரைக்கும் கொடுக்கும். உத்தரப்பிரதேசம், பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், அப்படியே ஒடிசா இதெல்லாம் கொடுக்கும். மேற்கு வங்கம்லாம் அதே போல் குஜராத் கரையோரம் கொடுக்கும். குஜராத் மற்றும் டையூடாமன் இந்த பகுதியெல்லாம் கொடுக்கும். அது ரெண்டும் செயலிழந்த பிறகு தான் அடுத்த சிஸ்டம் உருவாகி ஸ்ட்ராங் ஆகும். நம்ம அதுதான் சொல்லியிருக்கோம். ஜூலையில் மத்தியில் ஒரு கேப் இருக்கும் சார். அதுக்கு முன்னாடியே ஒரு கேப் மாதிரி தான் தெரியுதுன்னா கொஞ்சம் தீவிரம் இல்லாமல் தான் இருக்கும் முதல் வாரமும். ஆனால் இருக்கும், பேரளவில் இருக்கும். ரெண்டாவது வாரம் கொஞ்சம் இன்னும் வீக்காக தான் இருக்கும். நல்ல ஒரு மழைப்பிடிப்பு அந்த சிஸ்டம் செயலிழந்த பிறகு புதிய நிகழ்வு உருவாகும் பொழுது தான் ஸ்ட்ராங் ஆகும். அதுதான் நம்ம சொல்லியிருக்கிறோம். 15ஆம் தேதியிலிருந்து 18லேருந்து வச்சுக்கலாம். ஜூலை 18லேருந்து ஸ்ட்ராங் ஆயிரும். ஜூலை 18லேருந்து ஆகஸ்ட் 10 வரைக்கும், ஜூலை 18லேருந்து ஆகஸ்ட் 10 வரைக்கும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் ஒரு 5 நாள் கேப் விட்டு அப்புறம் ஆகஸ்ட் 15லேருந்து அப்புறம் அவ்வளவுதான், தொடர்ந்து அதுதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்க. மீண்டும் தென்மேற்கு பருவமழை முதல்ல பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் தொடங்கிய பிறகு அதுக்கப்புறம் தீவிரமடையும். ஆகஸ்ட்ல தான் அணைகள்லாம் நிரம்பி இருக்கு. நீங்க 1000 கால்கள் பண்ணிருப்பீங்க. அப்ப எல்லாம் ஆகஸ்ட் தாங்க அணை நிரம்பும். ஆகஸ்ட்ல நிரம்பும். கவலைப்படாதீங்க. என்ன அமராவதி நிரம்புமா, பரம்பிக்குளம் நிரம்புமா, பவானிசாகர் நிரம்புவான்னு பல ஆண்டுகளாக கேட்டப்பெல்லாம் நம்ம என்ன சொல்லியிருக்கேன், ஆகஸ்ட்ல தான் நிரம்பும். வழக்கமாக ஆகஸ்ட்ல நிரம்பும். இந்த வருஷமும் ஆகஸ்ட்ல நிரம்பும். ஆகஸ்ட் இறுதி எப்பொழுது வழக்கமாக ஆடிப்பெருக்கு அப்பயே தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த வருஷம் ஆகஸ்ட் இறுதி நிரம்பும். ஜூலை இறுதியில் கர்நாடக அணைகளுக்கு நிரம்பும். கேரளாவுக்கு கூடுதல் தண்ணி கிடைக்கும். அங்கிருந்து நமக்கு வரக்கூடியது ஆகஸ்ட் இறுதி. கண்டிப்பாக செப்டம்பர், அக்டோபர் நல்ல மழை இருக்கு. அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆகவே தயவு செய்து குழப்பிக் கொள்ளாதீங்க. உலக வானிலை வல்லுநர்கள் அதாவது இந்த எல்னினோ சூப்பர் எல்னினோங்கிறவெல்லாம் போட்டு அப்படியே உங்களெல்லாம் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த பருவமழையும் முன்னேற்றத்தில் தாமதம் அடைவது உங்களுக்கு இன்னமும் மேலும் கஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் மழை பெய்யும், தாமதமாக பெய்யும், சேர்த்து பெய்யும். மேற்கு தொடர்ச்சி மலை அணைகளை பொறுத்த வரைக்கும் சேர்த்து பெய்யும், தாமதமாக பெய்யும். உள்ளே ஆங்காங்கே பெய்து கொண்டு தான் இருக்கு. அது தொடரும். 60% மேலே சராசரி கூடுதல் மழை பொழிந்திருக்கு உள்ளே. மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும்தான் இல்லை, அதுவும் பொழியும். நம்பிக்கொண்டு இருக்கணும். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்க. டெல்டா மாவட்டங்களில் நிறைய பேர் அறுவடை வச்சிருக்கீங்க, அறுவடை பண்ணலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அப்டேட்ஸை பார்த்துட்டு அறுவடை பண்ணுங்க. அதனால நிறைய பேர் அறுவடை பண்ணலாமான்னு ரொம்ப, ஏன்னா அப்பப்போ மழை வருது, டெல்டாவுக்குள்ளேயும் வருது. அதனால அச்ச உணர்வை ஏற்படுத்து. போன மழையே இன்னும் காயாம இருக்கு, அறுவடை பண்ண முடியாம இருக்கிறது. நிறைய இடத்துல அறுவடை பண்ண முடியாத அளவுக்கு ஈரம் இருக்கு. டிராக்டர் இறங்குது, உட்காருது, எல்லாமே ஒரு பிரச்சனையாக இருக்குது. நடவுக்கும் அச்சுறுத்தலாக இருக்குது. நடவு பண்ணால் மிஷின் நடவு மிதந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தலாகவும் இருக்குது. அச்சப்பட வேண்டாம். வரக்கூடிய நாட்கள் தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தீவிரமாக இருக்கும். அதனால் வெப்பச்சலன இடைமழை கொஞ்சம் தீவிரம் கம்மியாக இருக்கும். மிரட்டெல்லாம் இருக்கும். மாலையில் மேகம்லாம் வரும். கடலில் காற்று சுழற்சி, இரு காற்று இணைவு இருக்குது. அதனால மேகமூட்டம்லாம் இருக்கும். அதனால் அச்சப்பட வேண்டாம். வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.